சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பின்ன எனக்கு எதிரா நீ வேலை செய்யற என் ஆளுங்க உன்னை கூட்டிட்டு வராம சென்னைக்கு போன அனுப்பி வைப்பாங்களா என்ன? வேணாம் மேடம். அததான் நானும் சொன்னேன். வேணா சென்னைக்கு போகாதன்னு சொன்னேன். கேட்டியா நீ? என் பேச்ச நீ தான் கேட்கலையே. இப்ப பாரு என்னாச்சுன்னு. என் ஆளுங்க உன்னையும் புருஷனையும் இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்ன வேணுங்கிறத விட மீனாக்கு என்ன வேணாங்கிறது தான் இப்ப எனக்கு முக்கியம். அவளை பத்தின உண்மைய அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? பின்ன தெரிஞ்சே அவ குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு நினைப்பேனா? அவளுக்கு அவ யாருன்னே தெரியக்கூடாது. கடைசி வரைக்கும் அவளுக்கு அவ அம்மா யாருன்னு தெரியவே கூடாது. நீங்க நினைக்கிறது நடக்க போறது இல்ல. மீனாவுக்கு அவளை பத்தின உண்மை தெரியதா போகுது. அத உங்களால தடுக்கவே முடியாது. ஏன் முடியாது? அந்த உண்மைய சொல்ல போன உன்னைதானே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே அவளுக்கு எப்படி இந்த உண்மை தெரியும்? நீ இருக்கிற வரைக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நீயே இல்லாம போயிட்டேனா? என்ன சொல்றியா? எங்களை என்ன பண்ண போறியா? என்ன வேணாலும் பண்ணுவேன். அஞ்சு என்ன சொல்றாங்க? இவங்க என்ன நம்மள கொல்ல போறாங்களா? நீங்க பயப்படாதீங்க. இவங்களால நம்மள கொல்ல முடியாது. எனக்கு உங்களை கொல்லணும்லாம் ஒன்னும் ஆசை இல்ல. ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்லையே. வேணாம் மேடம், எங்களை விட்டுருங்க. இல்லனா என்ன மிரட்டுறியா? அதுவும் என்னையே மிரட்டுறியா? நான் யாரு? எவ்வளவு பெரிய கேடி? என்னையே மிரட்டுறியா? பொறுமையா பேசு. நீ கூட பேசுறதுனாலதான் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. விடு. ஏங்க என்னங்க? அதான் உங்க கோவத்துக்கு எங்க அப்பாவை தான் கொண்டுட்டீங்களே. இன்னமும் உங்களுக்கு என்னதாங்க வேணும்? ஏங்க நாங்க தான் உங்க வழிக்கு வர்றதே இல்லையங்க. அப்படியே எங்களை விடாம விரட்டுறீங்க. எங்க குடும்பத்தையும் பழிவாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க உங்களை கையெடுத்து கும்பிடுங்க. எங்களை விட்டுருங்க. ஏங்க உங்க குடும்பத்துல ஒரு உயிர் போன மாதிரி என் குடும்பத்திலே நாங்க எங்க அப்பாவை இழந்திருக்கோங்க. அதுவும் உங்களால தானங்க. மறுபடியும் எங்க பழிவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது உங்களுக்கே தப்பா தெரியலையா? உன் அப்பா உயிரும் என் புருஷன் உயிரும் ஒன்னாடா? உன் அப்பா உயிர் போனாலும் உங்களுக்குன்னு வாழறதுக்கு வம்சம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு. எனக்கு என்னடா இருக்கு? அது நீ பண்ண பாவம். இப்ப வரைக்கும் எனக்கு உங்களை அழிக்கணுங்கிற வெறிதான் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எப்பவோ அடிச்சிருப்பேன். ஆனா ஒருத்தி உங்க குடும்பத்தை முதல்ல இருந்தே பாதுகாத்துட்டு இருந்தா. அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா இனிமே உங்களையும் உங்க குடும்பத்தாளுங்களையும் யாராலையுமே காப்பாத்த முடியாது. உங்களுக்கு என் குடும்பத்து மேலதானே கோவம். எங்க உங்க கோவத்துக்கு என்னைய வேணா கொண்டுருங்க. என் அஞ்சலியும் என் குடும்பத்தையும் விட்டுருங்க தயவு செஞ்சு. என்னங்க நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன்? என்னால உங்களை விட்டுட்டு போக முடியாது. அஞ்சலி நீ போய் மீனா கிட்ட அது யாரு என்னன்னு சொல்லிரு. ஐயோ பரவாயில்லையே, ஒருத்தர் எப்படி விட்டு கொடுக்காம இருக்கீங்கப்பா. உங்க காதல் காவியத்துலதான் போய் சேரும். கவலைப்படாதீங்க, நான் உங்க ரெண்டு பேரையும் தனித்தனியான போட்டு தள்ள மாட்டேன். உங்களை பிரிச்ச பாவம் எனக்கு எதுக்குப்பா? புருஷனும் பொண்டாட்டியும் பிரியாமலேயே ஒன்னா மேல சேர்த்துறேன். இங்க பாரு, நீ எங்களை கொண்டாலும் சரி, மீனாவுக்கு அவ யாருன்ற உண்மை ஒரு நாள் தெரியதா போகுது. உன்னை கொன்னுட்டா உன்னோட சேர்ந்து அவளை பத்தின உண்மையும் செத்து போயிடும். அதுக்கப்புறம் எப்படி அவ தெரிஞ்சுப்பா? ஏன் இப்படி வெறி புடிச்ச மாதிரி அலையறீங்க? உங்க எண்ணத்துக்காக தான் நீங்க இப்படி இருக்கீங்க. நிச்சயமா உங்க எண்ணம் ஜெயிக்காது. ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவடினா. இங்க பாரு, உன்னை தோக்கடிக்கிறதுக்குனே பிறந்தவதான் மீனா. அவளை உங்களால ஜெயிக்கவே முடியாது. நீங்க எங்களை கொண்டாலும் மீனாவை மீறி எங்க குடும்பத்து ஆளுங்களை உங்களால ஒண்ணு பண்ண முடியாது. என்ன ஏன் முன்னாடியே அவள பெருமையா பேசுறியா? என்ன விட்டுட்டு எப்ப அவ கூட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணியோ அப்பவே உன்னை முடிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன்டி. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாதீங்க. நான் மீனா பக்கம் சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். நீங்க என்ன அந்த டான் கிட்ட இருந்து காப்பாத்துவீங்கடா. உங்ககிட்ட நான் அந்த டானை பத்தின எல்லா விவரத்தையும் சொன்னேன். ஆனா நீங்க என்ன அந்த டான் கிட்டயே போட்டு தள்ள சொல்லிட்டீங்க. மீனாவாலையும் என் புருஷனாலையும் தான் நான் இப்ப உயிரோடவே இருக்கேன்.
இனிமே நான் இவங்களுக்காக மட்டும்தான் விசுவாசமா இருப்பேன். ஓ, அதையும் தெரிஞ்சுக்கிட்டியா நீ? அப்ப முதல்ல உன்னதான் உயிரோடு விடக்கூடாது. உனக்கு நான் எழுதின முடிவு சரிதாண்டி. உனக்கும் ஒரு முடிவு இருக்கு, அதுவும் மீனா கையால. ஹ, நான் உன் பிடியில இருக்கேன்னு மட்டும் மீனாக்கு தெரிஞ்சது, உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியாது. ஏய்! ஆ? ஏய்! என்னடி சொன்ன? அவங்க முன்னாடி உன்னை எப்படி போட்டு தரேன்னு பாரு. ஏய்! என்ன சொன்ன? ஏய்! ஒரு அடி எடுத்து வச்ச ஒரே அமுக்கு உன் பொண்டாட்டியோட கழுத்தை நொறுக்கிடுவேன். ஒண்ணும் தெரியாதுங்க, பாவங்க. கையெடுங்க, கையெடுக்க சொல்லு. ஏய்,